ஃபார்மட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு த ஃபாலோயிங் இஸ் ஏ ஃபார்மட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. கீழே பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு என்ன பண்ணுறோம், டெபிட்டு லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் கிரெடிட். இதில் பாருங்கள், கிரெடிட்டில் இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து இங்கே கிரெடிட் ஆகுது. ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா. அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி இங்கே வருது, அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு வருது. இங்கேருந்து தான் பார்ட்னர்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்லாம் பார்ட்னர்ஸ் கொடுக்குற எல்லா எக்ஸ்பென்ஸும் டெபிட் பண்ணிடுவாங்க. அவர் பார்ட்னர்ஸ்லேருந்து வர்ற இன்கம்மை இங்கே கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதாவது பார்ட்னர்ஸ் கொடுக்க வேண்டிய இது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். அதாவது பார்ட்னர்ஸ்லேருந்து வர்ற இன்கம்னா இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங்ஸ் முதல்ல பாருங்கள், கிரெடிட் இருக்குது. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ராஃபிட்டு கிரெடிட் பண்ணிட்டாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில். அது பை இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங், பார்ட்னர்ஸுக்கு வந்து நம்ம ட்ராயிங்ஸ் நம்ம எடுத்துருப்பாங்க, கம்பெனியில் அந்த ட்ராயிங்ஸ் எடுத்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அது இன்கம். அதனால் இந்த நாமினல் அக்கௌண்ட்னால அந்த இன்கமும் இங்கே கிரெடிட்டில் வருது. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஓகேங்களா. அதுபோக பார்ட்னர்ஸ் கொடுக்குற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அதில் வரும். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம்ல, அது எக்ஸ்பென்ஸ்னால அதனால் இங்கே டெபிட் பண்ணுறோம். அடுத்து டு பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட், பார்ட்னர் சேலரி கொடுக்குறதும் இங்கே டெபிட் ஆகுது. டு பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட்டும் டெபிட் ஆகுது. பார்ட்னர்ஸ் கொடுக்குற கமிஷனு, பார்ட்னர்ஸுக்கு சேலரி, பார்ட்னர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க, இந்த கேபிட்டல் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் டெபிட் ஆகுது. எல்லாம் போட்டோம்னா இன்னும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மட்டும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இதை டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகேங்களா. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் பண்ணியிருந்தாங்கன்னா டூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் போடணும். இது ப்ராஃபிட் வந்தால் ஓகேங்களா. ஓகேங்களா. அதனால் இதான் ஃபார்மெட்டை பார்த்துங்க. ஃபார்மெட்டில் என்னென்னா நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங்ஸ் வந்து கிரெடிட்டில் இருக்கும். ரெண்டு டோட்டல் பண்ணிடுங்க. இதில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொடுத்த டெபிட்டு, டு பார்ட்னர்ஸ் சேலரி டெபிட்டு, டு பார்ட்னர்ஸ் கமிஷன் டெபிட்டு. மிச்சம் பேலன்ஸ் இருந்தால் அதான் ப்ராஃபிட்டு. இது யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கோ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஓகேங்களா. இதே ஸ்டார் மார்க் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. இது வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு லாஸ் எங்கேருந்து அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வருது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓகேங்களா. இப்போ அதனால் இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்த்துருவோம். 7 பாருங்கள், அதோட இல்லஸ்ட்ரேஷன் 7. அருளப்பன் அண்டு நல்லுசாமி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 4:1. அருளப்பனும் நல்லுசாமியும் பார்ட்னர்ஸு ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் 4:1. On 1st January 2018 their capital were 20,000 10,000. அப்போ ஓப்பனிங் 2018 ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 20,000 10,000 இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி. த பார்ட்னர்ஷிப் டீட் ஸ்பெசிஃபைஸ் ஆஃப் ஃபாலோயிங். பார்ட்னர்ஷிப் டீட்டில் கீழே இருக்கலாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலவுட் ஆன் 5% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 5% அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள். சரி, அது கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் வந்து 5% நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அவங்க கொடுக்குற கேபிட்டலுக்கு, ஓப்பனிங் கேபிட்டலுக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜ் டு அழகப்பன் அண்ட் நல்லுசாமி ₹200 and 300. அவனே கொடுத்துட்டான். 200 300 அவங்க எடுத்த ட்ராயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது நமக்கு கம்பெனிக்கு இன்கம். அடுத்து பாருங்கள், த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் பிஃபோர் கன்சிடரிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் வந்து அமௌண்டிங் 18,000. 18,000 வந்து இந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு முன்னாடியும், இந்த ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபிட் வந்து 18,000. இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்திருக்கு இந்த 18,000 ஓகேங்களா. கீழே பாருங்கள், கிவ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018. அஸ்யூம் தட் த கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங்னா ஒரே அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டவே டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணிட வேண்டியதான் ஓகேங்களா. பாருங்கள், இப்போ முதல்ல ஓப்பனிங் என்ட்ரி என்னன்னு பாருங்கள். இப்போ வந்து முதல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி சார்ஜ் 5% per annum. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 20,000 10,000 இருக்குது. இப்போ 20,000க்கு 5% கண்டுபிடிச்சோம்னா
1000 வரும். இதுக்கு 5% கண்டுபிடிச்சோம்னா 500 வரும். அப்போ 1000ம் 500 என்ன என்ட்ரி போடணும்னா இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரின்னு போட்டுட்டு இங்கே இந்த டேட்டு பர்டிகுலர்ஸு லெஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட். இப்போ பாருங்கள் 2018 December 31 அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எக்ஸ்பென்ஸ். எவ்வளோ எக்ஸ்பென்ஸு? இன்ட்ரெஸ்ட் அது ஒரு 1000ம் 500 மொத்தம் 1500 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எக்ஸ்பென்ஸு டெபிட்டு 1500 போட்டுருங்க. கிரெடிட் வந்து யார்? ஆறுக்கு அருளப்பன் கேபிட்டலுக்கு போகணும். அருளப்பனுக்கு வந்து அவரோட கேபிட்டலுக்கு இந்த 1000 கிரெடிட் பண்ணிடுறோம். அதே மாதிரி நல்லுசாமி கேபிட்டலுக்கு கிரெடிட் பண்ணிடுறோம் 500. அப்போ அவர் போட்ட கேபிட்டலுக்கு நம்ம அருளப்பனுக்கு 5% எவ்வளவு? இந்த 20,000க்கு 1000 ரூபா 6 கிரெடிட் பண்ணிடணும். அருளப்பன் கேபிட்டலை கிரெடிட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த 10,000க்கு 5% 500 ரூபா யாரை கிரெடிட் பண்ணினா? நல்லுசாமியை கிரெடிட் பண்ணிடணும். நல்லுசாமி கேபிட்டல் கிரெடிட். அப்போ 2 பேருக்கும் அவங்க கேபிட்டலை கிரெடிட் பண்ணிட்டு மொத்த டெபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை டெபிட் பண்ணினோம் 1500. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% ப்ரொவைடன்னு போட்டுருணும். ரெண்டாவது என்ட்ரி என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் டு அருளப்பன் நல்லுசாமி ஆர் ₹200 300 இது அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து நமக்கு கிரெடிட். அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் இங்கே பாருங்கள். அடுத்து தேர்ட் என்ட்ரி பாருங்கள். அருளப்பன் கேபிட்டலை டெபிட் பண்ணிவிட்டு 200ம் இந்த என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி என்னன்னு இந்த பாருங்கள். இது அப்படியே இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் போய் எக்ஸ்பென்ஸாக இருக்குல்ல அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டில் இருக்கிறதுனால அது கிரெடிட் ஆயிரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெபிட் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி 1500க்கு கிரெடிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண 1500. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ். அதனால் முதல் என்ட்ரி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டு முடித்த மாத்திரமே அதை அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இங்கே டெபிட்டில் இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கிரெடிட் இருக்கும். 1000 கிரெடிட் பண்ணிவிட்டு டெபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டை 1500 போட்டுருங்க. நரேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு போடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ப்ராஃபிட் அண்ட் அப்ராப்ரேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி ரெண்டாவதுக்கு போவோம். இப்போ பி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் டு அருளப்பன் அண்ட் நல்லுசாமி ஆர் ₹200 and 300 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு வந்து பணம் கொடுக்கணும். அதனால் அவங்க கேபிட்டலை டெபிட் பண்ணணும். அவங்க எடுத்த டிராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். இன்கம்ன்ற கான்செப்ட்னால கிரெடிட் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து மொத்தம் டோட்டலாக 500 கிரெடிட் பண்ணிட்டு டெபிட் யாரை பண்ணணும்னா அருளப்பன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை 200 டெபிட் பண்ணணும். நல்லுசாமி கேபிட்டல் அக்கௌண்ட்டை 300 டெபிட் பண்ணி. ஏன்னா இங்கே பாருங்கள் அருளப்பனுக்கு 300ம் அருளப்பனுக்கு 200ம் நல்லுசாமிக்கும் 300. அதனால் அருளப்பன் 200 டெபிட் பண்ணுங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டை. நல்லுசாமி கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள் 300. டோட்டல் வந்து 500. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லி 500 போட்டுருங்க. அப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சார்ஜ்னு போடணும். எல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஏன் கரண்ட் அக்கௌண்ட்டை பண்ணலைன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஒரே அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டை தான் இருக்க பார்ட்னர்ஸ். அதனால் எல்லோரும் கேபிட்டல் அக்கௌண்ட்டை தான் டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் before considering interest on capital and interest on drawings அமௌண்ட் வந்து ₹18,000 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 18,000 போட்டுட்டு பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து முதல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் ஃபார் த இயர் ended 31st December 2018 போட்டு கிரெடிட்டில் போய் அந்த 18,000 போட்டுருங்க. அதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபராக இங்கே வந்திருக்கு. அதுதான் 18,000. இதை கிரெடிட் பண்ணிடுங்க இங்கே. ஓகேங்களா? அடுத்து மேலே அவங்க ஜேர்னல் என்ட்ரியில் ஏற்கனவே இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் இருக்கா அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபிட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுங்க. பாருங்கள் திரும்ப பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கு வந்து போட்டிங்கல்ல அருளப்பன்ட்டு கேபிட்டலை டெபிட் பண்ணிங்க. நல்லுசாமி கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கிரெடிட் பண்ணிங்க 500. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆகிருன்னு கிரெடிட்டாக இருந்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் டெபிட் ஆயிரும் 500. இப்போ எங்கே போகும்? டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் போயிடும். ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் வாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்லேருந்து ஏற்கனவே கிரெடிட் வந்து ஏற்கனவே 18,000 தான் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. net profit of the firm before considering interest on capital and interest on drawings amounting to 18,000. அப்போ இதெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஸ் கொடுக்குற கேபிட்டலே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வர்றதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு 18,000 கொடுக்குறது. 18,000 கிரெடிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இது அப்படியே போஸ்டிங் கொடுக்கும் நம்ம லெஜர் போஸ்டிங். இப்போ பாருங்கள் இந்த கேபிட்டல் இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனை கொண்டு இல்லை. இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் இருக்கா. அப்போ டெபிட் சைடு போய் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் 1500 எழுதணும்.
அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டு 1500 எவ்வளவு அரளப்பனுக்கு 1000ம் அந்த 500 நல்லுசாமிக்கும் போகணும். ஓகேங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் இங்கே பார்த்துட்டோம். இங்கே ப்ராஃபிட் லாஸ் அப்புறம் ஆப்ரேஷன் இல்லை. இங்கே வாங்க, இங்கே ப்ராஃபிட் லாஸ் அப்புறம் கிரெடிட் சைடு போய் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அப்படின்னு எழுதி யார்கிட்ட அரளப்பனுக்கு ஒரு 200ம் இது 300 நல்லுசாமி வரும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணுங்கள். கிரெடிட் சைடு எவ்வளோ இருக்குது? 18,500 இருக்குது. இந்த 18,500 இங்கேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க 1,500 லெஸ் பண்ணால் 17,000. இதைத்தான் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணுமா? பார்ட்னர்ஸை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். யாருக்கு? அரளப்பன் நல்லுசாமி. என்ன ரேஷியோ? பழைய ரேஷியோ 4:1. 4:1 ரேஷியோ படி அரளப்பன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 13,600ம் நல்லுசாமி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 3,500ம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். ஓகேங்களா? இதுக்கு என்ன என்ட்ரி பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் சைடு ப்ராஃபிட் லாஸ் டெபிட் இருக்கிறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் 17,000. கிரெடிட் வந்து அரளப்பனுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 13,600ம் நல்லுசாமி கேபிட்டல் அக்கௌண்ட்டு 3,400. அதான் இந்த என்ட்ரி பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி 17,000. கிரெடிட் வந்து அரளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 13,600 அண்டு நல்லுசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 3,500. திரும்ப ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள். முதல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 5%. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை டெபிட் பண்ணிவிட்டு டோட்டல் 1,500. கிரெடிட் வந்து அரளப்பன் கேபிட்டல் 1000, நல்லுசாமிஸ் கேபிட்டல் 500. ஓகேங்களா? நரேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5% ப்ரொவைடர். அடுத்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை அப்படியே க்ளோஸ் பண்ணணும்ல. இங்கே டெபிட் இருக்குல்ல, இங்கே கிரெடிட் ஆயிரும். புதுசாக டெபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனை டெபிட் பண்ண 1,500. கிரெடிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 1,500. நரேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்னு போடுறோம். அடுத்த டிராயிங்ஸ் எடுக்கிறாங்கல்ல, டிராயிங்ஸுக்கு வந்து அரளப்பன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுக்கு கொடுக்கணும் 200 கொடுக்கணும். அதனால் அவரை டெபிட் பண்ணுங்கள். நல்லுசாமி கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் டிராயிங்ஸ் எடுத்ததுக்கு, அவரை டெபிட் பண்ணுங்கள். டு கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னு போடணும். அப்போ இன்கம்னால கிரெடிட் பண்ணிட்டோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை இப்போ க்ளோஸ் பண்ணணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் ஆகிட்டு புதுசாக கிரெடிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 500. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டை 500. நரேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு போடணும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இந்த என்ட்ரி விட்டுருங்க. இந்த என்ட்ரி வந்து எதுக்கு அடுத்து வருதுன்னா இப்போ லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ஒரு லெட்ஜர் மாதிரி நாமினல் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ஃபார் தி 31st December 2018 போட்டு இங்கே டெபிட் கிரெடிட் போட்டு இங்கே கிரெடிட் சைடில் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒன்று ஏற்கனவே உள்ள ப்ராஃபிட் கொடுத்துருக்கதை பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் 18,000 போட்டுறணும். ஓகேங்களா? போட்டு 18,000 இங்கே போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ போட்ட லெட்ஜர்லேருந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் மட்டும் பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் இங்கே டெபிட் இருக்கா 1,500. எப்படி எதனால் இந்த 1,500 டெபிட் இருக்குது? ப்ராஃபிட் டெபிட் சைடில் போய் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போடணும். இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கிரெடிட்டில் இருக்குது, மேலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்புறம் டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட் சைடில் போய் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதணும். எழுதி அழகாக அரளப்பனுக்கு எவ்வளவு 1000ம் அது 500. அதுதான் 1,500. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்கே இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுன்னு கிரெடிட்டில் இருக்குது பாருங்கள் 500. அப்போ கிரெடிட் சைடு போய் இந்த 200ம் 300 அரளப்பன் நல்லுசாமியை போட்டுறணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டோட்டல் போட்டிங்கன்னா 18,500. இங்கேயும் 18,500. மேலே இருக்கின்ற 1,000 லெஸ் பண்ணிட்டா 17,000. இந்த 17,000 தான் இந்த 2 பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். அதுதான் ப்ராஃபிட் கிடைச்ச ப்ராஃபிட். யாருக்கு? அரளப்பனுக்கும் நல்லுசாமிக்கும். என்ன ஓல்டு ரேஷியோ என்ன ரேஷியோ 4:1. 4:1 இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டிங்கன்னா 13,600ம் இங்கே நல்லுசாமிக்கு 3,500 வரும். இதை தான் என்ன என்ட்ரி டெபிட் சைடு ப்ராஃபிட் லாஸ் டெபிட்டில் இருக்கிறதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள். 17,000. கிரெடிட் யாருக்கு? அரளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை 13,600 கிரெடிட் பண்ணிவிட்டு இந்த நல்லுசாமி கேபிட்டல் அக்கௌண்ட்டை 3,000 கிரெடிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்லாம் நீங்கள் திரும்ப பார்க்கணும். புரியலைன்னா கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால் அதை நீங்களே பார்த்து எக்ஸாம்பிளில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ்லாம் நீங்களே செஞ்சிடலாம். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதனால் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லுங்கள், பார்ப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ்.